ஒரு காலத்தில் ராம்பூர் என்ற கிராமத்தில் ஷியாம் என்ற ஏழை விவசாயி தனது மனைவி ராதா மற்றும் வயதான தாயாருடன் வசித்து வந்தார். ஷியாமுக்கு ஜும்கி என்ற ஒரு சிறிய மகள் இருந்தாள். கிராமத் தலைவரிடம் வேலை செய்து தனது குடும்பத்தை நடத்தி வந்தார் ஷியாம். ஆனால் அங்கு அவருக்கு போதுமான பணம் சம்பாதிக்க முடியவில்லை. இதன் காரணமாக ஷியாமின் வீட்டுச் செலவுகள் மிகவும் கடினமாகிவிட்டன. ஷியாமுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதை ராதா பயிரிட்டு பல்வேறு பயிர்களை பயிரிட்டார். அவள் சந்தைக்கு சென்று அவற்றை விற்பாள். ராம்பூர் குடியிருப்பாளர்கள் அனைவரும் ராதாவிடமிருந்து காய்கறிகளையும் பழங்களையும் வாங்குவார்கள். காய்கறிகள் வாங்குங்கள், புதிய காய்கறிகள் வாங்குங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை வாங்குங்கள். ஹே ராதா, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் சரியா இருக்கா? மாமா, நான் நல்லா இருக்கேன். வீட்லயும் எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எப்படி மார்க்கெட்டுக்கு போனீங்க? மகனே, உன் அத்தை வேலைக்காக வேறு கிராமத்திற்கு சென்றிருக்கிறாள். அதனால் நான் சமையலறை வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, இதுதான் அது. சரி சொல்லு ராதா, நீ தக்காளி என்ன விலைக்கு விற்கிறாய்? நான் தினமும் மாதிரியே கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறேன் மாமா. சரி ராதா, இதை செய். 1 கிலோ தக்காளி கொடு. இதற்கு கேட்ட ராதா காக்காவிடம் 1 கிலோ தக்காளியை கொடுத்து அவரிடமிருந்து பணத்தை பெறுகிறாள். கிராமவாசிகளின் ராதாவின் பண்ணையில் ஒரு பழைய கிணறும் இருந்தது. அது பல வருடங்களாக வறண்டு கிடந்தது. அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இதன் காரணமாக ராதா மற்ற கிராமவாசிகளின் கிணறுகளிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி தனது வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிரிட்டார். அவன் தன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதை பார்த்து கிணற்றின் ராம்லால் மிகவும் பொறாமைப்பட்டார். ஒரு நாள் ராதா தனது வயல்களில் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்த போது கிணற்றின் உரிமையாளர் ராம்லால் அங்கு வந்து ராதாவிடம் கூறினார். ஹே ராதா, எப்படி இருக்கீங்க? பண்ணை வேலை எப்படி போகுது? நான் நலம் ராம்லால் மாமா. பண்ணை வேலைகளும் நல்லாக போகின்றன. நான் ராதாவிடம் பல வருடங்களாக என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என் கிணற்றில் இருந்து உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. கோடை காலம் வருகிறது. என் கிணற்றில் தண்ணீர் குறைந்து விட்டது. ஆனா ராம்லால் காக்கா, கோடை முடிய இன்னும் 2-3 மாசம்தான் இருக்கு. அது வரைக்கும் என்னோட பண்ணை வேலையை எப்படி சமாளிப்பேன்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் தெரியாது ராதா, அதுதான் உன் பிரச்சனை. என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் தர முடியாது. இதை கேட்டதும் ராதாவின் மனதில் மிகவும் சோகம் ஏற்படுகிறது. வீட்டிற்கு சென்ற பிற அவள் ஷியாமிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள். என்னாச்சு ராதா? நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இனி நாம எப்படி பிழைப்போம்? கவலைப்படாதே, கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவுவார். சரி ராதா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் மாமா ராம்லால பார்க்கிறேன். இதை சொல்லிவிட்டு ஷியாம் ராம்லால் காக்காவின் வீட்டை நோக்கி அவரை சந்திக்க புறப்படுகிறார். ராம்லால் மாமா, ஓ ராம்லால் மாமா, நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்லையா? ஏய் அண்ணா, யாரு? இருங்க, நான் வரேன். ஹே ஷாம், நீங்களா? என் வீட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. ராம்லால் காக்கா, ராதா என்னிடம் சொன்னாள், நீ எங்களுக்கு கிணற்றில் இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டாய் என்று. ஆமாம் ஷியாம், நான் ராதாவுக்கு என் கிணற்றில் இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்தது உண்மைதான். என்ன ஆச்சு ராம்லால் மாமா? ஷியாம், நான் பல வருஷமா என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முறை கோடை காலம் வரப்போகுது. என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுத்தால் கோடை காலத்துல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ராம்லால் மாமா, கோடை வருவதற்கு இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் உள்ளன. எனக்கு எதுவும் தெரியாது. நான் ராதாவிடம் இது உன் பிரச்சனைன்னு சொன்னேன். என் கிணற்றிலிருந்து உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. ஷியாம் ராம்லாலை சமாதானப்படுத்த கடுமையாக முயற்சி செய்கிறார். ஆனால் ராம்லால் அதற்கு உடன்படவில்லை. பின்னர் களைப்பாகவும் இருக்கும் ஷியாம் தனது வீட்டை நோக்கி புறப்படுகிறான். என்னாச்சு? ராம்லால் காக்கா என்ன சொன்னாரு? இல்லை, ராதா ராம்லால் காக்கா எனக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டார். அவர்
நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் கோடையில் எனக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் என்றார். தண்ணீர் இல்லாமல் என்ன நடக்கும்? எங்க வயல்கள் எல்லாம் காய்ந்து போகும். நாங்கள் எப்படி வாழ்வோம்? சரி, நமக்கு அந்த பழைய கிணறு இருப்பது அதிர்ஷ்டம். அதை தோண்ட எவ்வளவு செலவாகும்? இதற்கு சுமார் 500 ரூபாய் செலவாகும். நம்மகிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நானே கிணறு தோண்டினால் எப்படி இருக்கும்? நீ செய்வையா? ஒரு கிணறு பழுது பார்ப்பவரால் அதை செய்ய முடியும் என்றால் என்னால் ஏன் முடியாது? ஸ்ரீதர்ஷா, நாளை காலை நம் கிணத்துக்கு போவோம். சரி, எனக்கு இப்போ பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. உங்க வீட்ல என்ன இருந்தாலும் சீக்கிரம் கொண்டு வா. அவன் அதை செய்து கொண்டிருந்த போது ஒரு குரல் கேட்டது. அவர்கள் இருவரும் வெளியே சென்று பார்த்தபோது ஒரு சாது பாபா தங்கள் வீட்டிற்கு பிச்சை எடுக்க வந்திருப்பதை கண்டார்கள். உன் வீட்டில் என்ன இருக்கிறதோ, அரிசி, பருப்பு, திணை அல்லது ரொட்டி, அதை எனக்கு கொடு மகனே. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, நாங்கள் ஏற்கனவே மிகவும் ஏழைகள். நாங்கள் எப்படி வாழ்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. சரி, எங்கிருந்து நன்கொடை பெறுவது? ஷியாமின் நிலையை பார்த்த பாபாஜி புரிந்து கொண்டார். பரவாயில்ல மகனே, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். ஏதாவது கேட்டுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். ஹே ராதா, பாபாவுக்கு கொடுக்கத் தகுந்த ஏதாவது நம் வீட்டில் இருக்கிறதா? ஐயோ, எங்கள் வீட்டில் பாபாவுக்கு கொடுக்க தகுந்த எதுவும் இல்லை. நாங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்த அரிசியை மட்டும் சாப்பிட்டோம். பாபாவுக்கு கொடுத்தால் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும். ராதா, நீ வீட்டில் சேமித்து வைத்திருக்கும் அரிசியை கொண்டு வந்து பாபாவிடம் கொடு. உங்கள் உணவில் ஒரு பகுதியை பாபாஜிக்கு கொடுத்தால் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க பாக்யவான். எப்படியும் பாபாவை நான் பசியால் வாட விட்டால் எனக்கு எந்த உணவும் விழுங்க முடியாது. உங்களால் முடிந்த அளவு உணவு கொண்டு வாருங்கள். ஷியாமின் மனைவி ஷியாமின் பங்கை பாபாவுக்கு கொடுக்கிறாள் என்று ஷியாம் கூறுகிறார். நன்றி மகனே, நன்றி. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ இப்போது ஒரு மோசமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் நிச்சயமாக உன் பேச்சை கேட்பார். பின்னர் மறுநாள் காலையில் ஷியாமும் அவரது மனைவி ராதாவும் தங்கள் பண்ணைக்கு கிணறு வெட்டச் செல்கிறார்கள். ராதாவை பாருங்க, நம்ம கிணற்றில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. ஆமாம் சியா, கர்த்தர் நமக்கு என்ன சோதனை வைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஷியாம் கிணற்றில் இறங்கி அதை தோண்டத் தொடங்குகிறான். ஷியாம் நீண்ட காலமாக தோண்டிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து கிணற்றில் உள்ள ஒரு கல்லில் இருந்து தண்ணீர் வெளியேறத் தொடங்குகிறது. ஐயோ, இது ஒரு அதிசயம். இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இது என்னுடைய நல்ல செயல்களின் பலன் என்று நினைக்கிறேன். கடவுள் என் பேச்சை கேட்டார். இப்போது இந்த தண்ணீரை கொண்டு என் வயல்களுக்கு எளிதாக பாசனம் செய்ய முடியும். ஷியாம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மாடிக்குச் சென்று ராதாவிடம் எல்லாவற்றையும் கூறுகிறான். ராதா, எல்லாம் வல்லவள் எங்களை கேட்டாள். கீழே உள்ள கல்லில் இருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. என்ன, நீங்க சொல்றது சரிதான். இது சூப்பர். இப்போ விவசாயம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நண்பர்களே, நல்ல செயல்களை செய்பவருக்கு எப்போதும் நல்லது நடக்கும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள்.